5 வயசு பிள்ளையோட ஃபோட்டோவை சொல்ல முடியாத அளவுக்கு சித்தரித்து வீடியோவாக மாற்றி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இந்த கும்பலை சும்மா விட்டுற முடியுமா? റീസെന്റ് അപ്ലോഡ് ചെയ്ത ഇൻസ്റ്റഗ്രാമിൽ പോസ്റ്റ് ചെയ്തേക്കുന്ന ഒരു ഫോട്ടോ വേറൊരു ടെലഗ്രാമിൽ ഒരു ന്യൂഡായിട്ടുള്ള ഫോട്ടോസ് മാത്രം ഷെയർ ചെയ്യുന്ന തുണ്ട് ഗ്രൂപ്പ് എന്ന് പറയും. ഫോട്ടോ കൊണ്ട് അയച്ചു കൊടുത്താൽ 200 രൂപ കൊടുത്താൽ 30+ വീഡിയോസ് ചെയ്തു തരുന്ന ടെലഗ്രാമിലെ കോണ്ടന്റ് ഉണ്ടാക്കുന്നവന്മാര്, വിൽക്കുന്നവന്മാര്. കാൻഡിഡ് എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ വഴി കൂടെ നടന്നു പോണത്, നിങ്ങൾ ബസ്സിലിരിക്കുന്നത്, നിങ്ങൾ എവിടെയെങ്കിലുമൊക്കെ നിൽക്കുന്നത്, വീട്ടിലോ ഫ്രണ്ട്സിന്റെ കൂടെയോ സർക്കിളിലോ എവിടെ നിൽക്കുന്നതും അന്നേരം ഓ വാവ് അവളുടെ അത് കണ്ടോടാ, അവളുടെ ഇത് കണ്ടോടാ എന്ന് പറഞ്ഞിട്ട് എൻജോയ് ചെയ്യുന്ന ഒരു കൂട്ടം സൈക്കോസ്. இது ஒரு அசிங்கமான செய்தி, இதை பற்றிலாம் யாராவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த செய்தி குறித்து தெரிஞ்சும் நிறைய பேர் இதை பற்றி பேசாமல் இருக்காங்க. ஆனால் அப்படி கடந்து போக முடியாது. ஏன்னா இனியும் இதை பற்றி பேசாமல் இருக்கோம் அப்படின்னா இதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது. உண்மையிலே அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கொடூரமான, அவ்வளோ அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறது எல்லாமே குறிப்பிட்ட அந்த அடாலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, 15 வயசு 16 வயசு பசங்க. அந்த பசங்களாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்கன்னும் போது இன்னும் கூடுதல் பயமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கண்டென்ட் எங்களோட விதியை மீறி இருக்கு, ஸோ எங்களோட விதிகளுக்கு உட்பட்ட கண்டென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கூட டெலிட் செய்யப்படலாம். அதாவது யூடியூபே இந்த வீடியோவை கூட டெலிட் செய்யப்படலாம். ஏன்னா கவர் ஸ்டோரிக்கு ஆல்ரெடி நிறைய நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்திருக்கு, நிறைய வீடியோவும் டெலிட் செய்யப்பட்டிருக்கு, யூடியூபே ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் அதுக்காக இதை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுன்றதுனால தான் இதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு செய்தி இது. கடந்த ஜனவரி மாதமே கேரளாவை சேர்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு வீடியோ தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் இந்த இல்லீகலாக வீடியோக்கள் சேல் செய்யப்படுறது குறித்து பேசியிருந்தார். இல்லீகல்னு சொல்கிறதுனால அந்த வீடியோக்களை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நீங்கள் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு தரம் தாழ்ந்து சொல்ல வார்த்தைகளே இல்லாத அளவுக்கான வீடியோக்களை ஏஐ மூலமாக சித்தரித்து அவங்க சேல் பண்ணுறது தான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். இப்படிலாம் பண்ணுவாங்களா, இந்த வீடியோக்கெல்லாம் சேல் பண்ணுவாங்களா, இப்படிலாம் ஏஐ யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு மிரண்டு போகிற அளவுக்கான வீடியோக்கள் அது. அதுவும் எப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுத்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் குறித்து வீடியோ கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு 30 வீடியோ கிட்ட ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் 200 ரூபாய்க்கு. ആധാരത്തോടെ அந்த നമ്പർ, அந்த ഇൻഫ്ലുവൻസർ சொன்ன വീഡിയോ ഫസ്റ്റ് പാരുங்களேன், നാനേ പ്ലേ பண்ணுறேன். നമ്പർ 1 എന്ന് പറയുന്നത് ഈ പൈസ, അതായത് പൈസ കൊടുത്തിട്ട് നമുക്ക് ഇഷ്ടമുള്ള ആൾക്കാരെ, സെലിബ്രിറ്റീസ് ആയിട്ടുള്ള ആൾക്കാരുടെ ആയാലും ആരുടെ ആയാലും ഫോട്ടോ കൊണ്ട് അയച്ചു കൊടുത്താൽ 200 രൂപ കൊടുത്താൽ 30+ വീഡിയോസ് ചെയ്തു തരുന്ന ടെലഗ്രാം ഗ്രൂപ്പുകൾ, ടെലഗ്രാമിലെ കോണ്ടന്റ് ഉണ്ടാക്കുന്നവന്മാർ, വിൽക്കുന്നവന്മാർ. ഞാൻ ഇന്നലെ ഈ സ്ക്രീൻഷോട്ടിൽ നിങ്ങൾ കാണുന്നത് പോലെ വെറും 200 രൂപ കൊടുത്താൽ 30 വീഡിയോസ് അവൻ ഉണ്ടാക്കി തരും. ഞാൻ ഇന്നലെ ഈ വിൽക്കുന്ന പയ്യനിൽ ഒരുത്തനെ ഞാൻ ഇന്നലെ കണ്ടുപിടിച്ചായിരുന്നു. ഞാൻ അവൻ്റെ ഇൻബോക്സിൽ ചെന്നപ്പം ഉള്ള ചാറ്റാണ് നിങ്ങൾ ഈ കാണുന്നത്. ഈ ഇൻബോക്സിൽ ഞാൻ ഇവൻ്റെ അടുത്ത് സംസാരിച്ചപ്പോൾ അവൻ എന്നോട് പറയുകയാണ് അവൻ്റെ അടുത്ത് അമ്മയുണ്ട് ബ്രോ, കോൾ വിളിക്കരുതെന്ന്. അപ്പം ഞാൻ അവൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചത് ഇതാണ്, നിനക്ക് ടെലഗ്രാമിൽ ഈ വീഡിയോസ് ചെയ്യുന്ന സമയത്ത് നിനക്ക് വീട്ടിൽ അമ്മയുണ്ടെന്നുള്ള കാര്യം ഓർമ്മയില്ലായിരുന്നു എന്ന്. ആൻഡ് അടുത്തത്, ഞാൻ ഇവൻ്റെ ഏജിലേക്ക് എത്തി. ഞാൻ ഇവൻ്റെ ഏജിലേക്ക് എത്താൻ വേണ്ടിയിട്ട് ഞാൻ ഇവൻ്റെ വയസ്സ് ചോദിച്ചു വന്നപ്പോഴാണ് ഞാൻ ഞെട്ടിപ്പോയൊരു കാര്യം എന്ന് പറഞ്ഞാൽ 15 വയസ്സ് മാത്രം പ്രായമുള്ള ഒരുത്തനാണ് ഈ ടെലഗ്രാമിൽ ഇത് വിറ്റുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതായത് ഈ പറയുന്ന സെലിബ്രിറ്റീസിൻ്റെ ആയിക്കോട്ടെ, നിങ്ങൾ ഒരാളുടെ ഫോട്ടോ കൊണ്ട് കൊടുക്കുമ്പോൾ അവരുടെ ആയിക്കോട്ടെ, അവരുടെ വീഡിയോസ് നിങ്ങൾക്ക് ഡീപ്പ് ഫേക്ക് വെച്ചിട്ട് AI ആയിട്ട് എഡിറ്റ് ചെയ്ത് ന്യൂഡായിട്ട് തരുന്ന ടീം നമ്പർ 1. ഇതൊക്കെ ബിഗിനർ ലെവലിൽ ഞാൻ പറയത്തുള്ളേ. ആൻഡ് നമ്മൾ നമ്പർ 2ലേക്ക് പോവാം. നമ്പർ 2 ട്രിബ്യൂട്ട്. ഇതൊക്കെ ഇവരുടെ കോഡ് ലാംഗ്വേജസ് ആണ് ഇതൊക്കെ. ട്രിബ്യൂട്ട് ഇതെന്താന്ന് പറയട്ടെ. ട്രിബ്യൂട്ട് എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു ഐപാഡ് എടുത്ത് വെക്കും. ആ ഐപാഡിൽ നമ്മൾ റിക്വസ്റ്റ് ചെയ്യുന്ന ആളുടെ ഫോട്ടോ ഓപ്പൺ ചെയ്ത് വെക്കും. എന്നിട്ട് അതിന്റെ പുറത്ത് മാസ്റ്റർബേറ്റ് ചെയ്യുന്ന വീഡിയോസ് ഷൂട്ട് ചെയ്ത് നിങ്ങൾക്ക് തരും. അതും 4-5 വീഡിയോസ്. ഈ വീഡിയോസ് കാശ് കൊടുത്ത് മേടിക്കാൻ ആൾക്കാരുണ്ട് ഇഷ്ടം പോലെ എന്ന് പറഞ്ഞാൽ ഇഷ്ടം പോലെ. ജസ്റ്റ് ഇമാജിൻ എന്തോരം സെക്ഷലി ഫ്രസ്ട്രേറ്റഡ് ആയിരിക്കും ഇവനൊക്കെ എന്ന്. ജസ്റ്റ് ഇമാജിൻ. ആൻഡ് ഇത് കുറച്ചും കൂടി കേട്ടിരിക്കാൻ ബുദ്ധിമുട്ടുള്ളൊരു കാര്യമാണ്. നമ്പർ 3 ഗ്രൂപ്പിന്റെ പേര് അമ്മ. ഗ്രൂപ്പിന്റെ പേര് അമ്മയാണ്. മെമ്പേഴ്സ് എനിക്ക് തോന്നുന്നു 2-3 ഗ്രൂപ്പിലായിട്ട് ഒരു 4000-ൽ മുകളിൽ മെമ്പേഴ്സ് ഉണ്ട്. ഗ്രൂപ്പിന്റെ പേര് അമ്മ എന്ന് കേൾക്കുമ്പം അതൊരു നല്ല ഗ്രൂപ്പ് അല്ല. നമ്മുടെ അമ്മയുടെ പ്രായമുള്ളവരുണ്ടല്ലോ, വീട്ടില് നമ്മൾ
വളരെ കംഫർട്ടബിൾ ആയിട്ടുള്ള ആൾക്കാരുടെയൊക്കെ കൂടെ ആയിരിക്കും നമ്മൾ ജീവിക്കുന്നത് അല്ലേ. അച്ഛൻ, അമ്മ, മോൻ അവരുടെയൊക്കെ കൂടെ ആയിരിക്കുമല്ലോ ജീവിക്കുന്നത്. അപ്പം നമ്മുടെ ഈ ഡ്രസ്സിങ്ങിലാണെങ്കിലും അവരങ്ങനെ വലുതായിട്ട് ഷോളൊന്നും ഉപയോഗിച്ചായിരിക്കത്തില്ല കിച്ചണിലൊക്കെ നിൽക്കുന്നത്, അല്ലെങ്കിൽ വീടിനകത്ത് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഒക്കെ പോണത്. സോ നമ്മുടെ വീട്ടിലൊക്കെ ഇരിക്കുന്ന അമ്മമാരില്ലേ, ഈ അമ്മമാരുടെ വീഡിയോസ് വളരെ ചായ കൊടുക്കാൻ വരുന്നതും ഫുഡ് തരാൻ വരുന്നതും കിച്ചണിൽ കുക്ക് ചെയ്യുന്നതും ഒക്കെ എടുത്തു വെച്ചിട്ട് വീഡിയോസ് പോസ്റ്റ് ചെയ്യുന്ന ഒരു പാർട്ടിക്കുലർ ഗ്രൂപ്പാണ് അമ്മയെന്ന് പറയുന്ന ഗ്രൂപ്പ്. ഈ അമ്മയ്ക്കകത്ത് ഇത് എടുത്തിടുന്ന ആരാണെന്ന് നിങ്ങൾക്ക് ഊഹിച്ചാൽ ജസ്റ്റ് ഇമാജിൻ ചെയ്താൽ മനസ്സിലാവും. വീട്ടിലുള്ള ഏതെങ്കിലും ഒരുത്തൻ, സ്വന്തം വീട്ടിലുള്ള ഏതെങ്കിലും ഒരുത്തനായിരിക്കും ഇതിനകത്ത് അപ്ലോഡ് ചെയ്യുന്നത്. ഇതിന്റെ പ്രൂഫും ഞാൻ ഈ വീഡിയോക്കകത്ത് തന്നെ നിങ്ങളെ കാണിക്കുന്നുണ്ട്, അത് കണ്ടു നോക്കണം. സോ ഇതൊക്കെ കുറച്ച് എക്സ്ട്രീം വൾഗാരിറ്റിയിലോട്ട് പൊയ്ക്കൊണ്ടിരിക്കുക. ഇത് നമ്മുടെ സൊസൈറ്റി അറിയേണ്ട സമയമായി. ആൻഡ് നമ്പർ ഫോർ ഈസ് കാൻഡിഡ്. കാൻഡിഡ് എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ വഴി കൂടെ നടന്നു പോണത്, നിങ്ങൾ ബസ്സിലിരിക്കുന്നത്, നിങ്ങൾ എവിടെയെങ്കിലുമൊക്കെ നിൽക്കുന്നത്, വീട്ടിലോ ഫ്രണ്ട്സിന്റെ കൂടെയോ സർക്കിളിലോ എവിടെ നിൽക്കുന്നതും ആ ഫോട്ടോ അതൊരു സെക്ഷൽ രീതിയിൽ കൺവേർട്ട് ചെയ്ത് ഈ ഗ്രൂപ്പിൽ കൊണ്ടുവന്നിടും. അന്നേരം വാവ് അവളുടെ അത് കണ്ടോടാ, അവളുടെ ഇത് കണ്ടോടാ എന്ന് പറഞ്ഞിട്ട് എൻജോയ് ചെയ്യുന്ന ഒരു കൂട്ടം സൈക്കോസ്. ഈ 4 കാറ്റഗറി എനിക്ക് നിങ്ങളുടെ അടുത്ത് ജസ്റ്റ് വന്ന് പറയണമെന്നുണ്ടായിരുന്നു. ഈ 4 കാറ്റഗറി എന്ന് പറയണത്, ഈ 4 കാറ്റഗറിയിൽ ഞാൻ ആലോചിക്കുകയാണ് എങ്ങനെയാണ് ആൾക്കാർക്ക് ഇങ്ങനെ ജീവിക്കാൻ പറ്റണമെന്ന്, എങ്ങനെയാണ് ഇതിനു വേണ്ടി മാത്രമായിട്ടൊരു ജീവിതം. ഇവനെയൊക്കെ ഇപ്പം നിങ്ങൾ വെറുതെ വിട്ടാൽ, ഇപ്പം ഈ പറയണ സമയത്ത് നിങ്ങൾ ഇവനെയൊക്കെ വെറുതെ വിട്ടാൽ നാളെ ഇവനെയൊക്കെ ഓരോ ന്യൂസുകളിൽ നിങ്ങൾക്ക് കാണേണ്ടി വരും. അത് നമുക്ക് വേണ്ടപ്പെട്ടവരെ ഉപദ്രവിച്ചിട്ടായിരിക്കും ഇവനെയൊക്കെ കാണേണ്ടി വരുന്നത്. ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കും, നമ്മുടെ വീട്ടിൽ ജോലി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന അമ്മ പോലും സേഫ് അല്ല ഈ ടെലഗ്രാം പോലത്തെ സാധനങ്ങൾ എന്ന് പറയണം. അത് എൻജോയ് ചെയ്യാൻ ഒരു കൂട്ടം ഓഫ് ആൾക്കാരും ഈ ഫോൺ വാങ്ങി കൊടുക്കുന്നതിന്റെ അപ്പുറത്തോട്ട് ഇവന്മാർ ഇതിനകത്തൊക്കെ എന്തൊക്കെയാ ചെയ്ത് കൂട്ടുന്നതെന്ന് ജസ്റ്റ് നിങ്ങൾക്കൊക്കെ ഒന്ന് അന്വേഷിക്കാൻ പറ്റുമെങ്കിൽ ഒന്ന് അന്വേഷിക്കണം. அம்மான்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல சில போட்டோக்கள், வீடியோக்கள் அதெல்லாம் சொல்ல முடியல சில விஷயங்களை. அவ்வளோ கீழ்த்தரமான வீடியோக்கள், கீழ்த்தரமான மெசேஜ்கள். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க திரும்பும்போது அவங்களோட சைடு போஸ்ட் எடுக்கிறது, அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அதை சேல் பண்ணுறது. இது வந்து பெண்கள்னு மட்டும் இல்லை, ஆண்களோட ஃபோட்டோஸும் இருக்குது. இப்போ நீங்கள் யாரையாவது டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் செலிபிரிட்டிஸ் வீடியோஸ்ன்னு இல்லை, யாரையோ டார்கெட் பண்ணுறீங்க, அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா அவனோட ஒரு ஃபோட்டோ இந்த குரூப்பில் ஷேர் பண்ணி இவனை பற்றின வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா போதும். அவனை வந்து வேற மாதிரி சித்தரித்து வேற மாதிரியாக பில்டப் கொடுத்து அது அவன் ரிலேட்டடான வீடியோவை இவங்க கிரியேட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இது இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். பட் இதை பற்றி பேசுகிறதுக்கு தயக்கப்பட்டோ, இல்லை இதை பற்றி யாராவது பேசுவாங்களா, இதெல்லாம் வேண்டாம், இது நம்மளே பேசி ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க. பட் இப்போ அது ரொம்ப சீரியஸ் கன்சர்னாக மாறி இருக்குன்றது தான் யதார்த்தமாக இருக்குது. இது கேரளாவில் தானேப்பா, இங்கெல்லாம் இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லி கடந்து போயிட முடியாது. ஏன்னா தமிழில் அவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவ்வளோ குரூப் இருக்குது. எல்லா குரூப்லையும் இந்த மாதிரியான வீடியோக்கள் ஷேர் ஆகுது. நானே கிட்டத்தட்ட 70 குரூப் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்ன இந்த அம்மான்ற பேர்லேயே கூட குரூப் இருக்குது. அதுலேயும் சில இப்போ கிட்டத்தட்ட 3000 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஸோ இதை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம் அப்படின்னா அதை விட அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? ஏன் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி 5 வயசு பிள்ளையோட ஃபோட்டோவை வீடியோவாக மாற்றி சித்தரித்து அந்த வீடியோவை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கும்பல் எவ்வளோ வக்கரமான எண்ணம் கொண்ட கும்பலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இதை சாதாரணமாக கடந்து போகிறது? ஸோ அதனால தான் இதை பற்றி கட்டாயமாக பேசணும், இனியாவது இதை பற்றி பேசணும், எல்லாரும் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவே நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதுவும் குறிப்பாக சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவமே கூட இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அந்த சம்பவத்தை தொடர்ந்து, அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ மூலமாக தான் அந்த வீடியோ இப்போது பயங்கர கேரளாவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. செய்தியாகவும் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை கவர் பண்ணியிருக்காங்க. செய்தியாக வெளியில் வந்து அதை தொடர்ந்து செய்தி வெளியிடப்பட்டதுக்கு அப்புறம் தான் சம்மந்தப்பட்ட குற்றவாளியும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவுமே கூட தான் இந்த செய்தியை பற்றி பேசணுன்ற எண்ணம் நமக்கு வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ அவங்க ഒരു വീഡിയോ வெளியிட்டு, அந்த വീഡിയോ ഫസ്റ്റ് പാരുங்களேன். നിന്റെ ഒരു ഫോട്ടോ, അതായത് നീ റീസെന്റ് അപ്ലോഡ് ചെയ്ത ഇൻസ്റ്റഗ്രാമിൽ പോസ്റ്റ് ചെയ്തേക്കുന്ന ഒരു ഫോട്ടോ വേറൊരു ടെലഗ്രാമിൽ ഒരു ന്യൂഡായിട്ടുള്ള ഫോട്ടോസ് മാത്രം ഷെയർ ചെയ്യുന്ന തുണ്ട് ഗ്രൂപ്പ് എന്ന് പറയും. അതായത് ഇങ്ങനത്തെ വീഡിയോസ്, ഞാൻ അത് ഫോളോ ചെയ്യുന്ന ആളല്ല, എനിക്ക് അറിയില്ല അതിനെപ്പറ്റിയിട്ട്, ഞാൻ ഇപ്പോഴാണ് അറിഞ്ഞത്. ഇങ്ങനെ ഒരു ഗ്രൂപ്പിൽ നിന്റെ കുറച്ച് ഫോട്ടോസ് വന്നിട്ടുണ്ട്, വീഡിയോ ഫോട്ടോ ഒക്കെ വന്നിട്ടുണ്ട് എന്ന് പറഞ്ഞു. അത് കഴിഞ്ഞിട്ട് അന്ന് രാത്രി എനിക്ക് ഉറക്കം കിട്ടിയില്ല. ഞാൻ 1 മണിക്കൂർ പോയിട്ട് 10 മിനിറ്റ് പോലും അന്ന് രാത്രി ഉറങ്ങിയിട്ടില്ല. എനിക്കൊരു സമാധാനക്കേടുണ്ടായപ്പം ഇത് എന്ന് വെച്ചാൽ ഓരോ സമയവും ഓരോ നിമിഷവും ഈ ലോകത്ത് ഓരോ പെൺകുട്ടി വീതം
അബ്യൂസ് ചെയ്യപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ആ രാത്രി എനിക്ക് സത്യം പറഞ്ഞാൽ എനിക്ക് ഉറക്കം വന്നില്ല. ഞാൻ അപ്പം തന്നെ ഫോൺ എടുത്ത് ഞാനൊരു പോസ്റ്റ് ഇട്ടു. ஸோ இவங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலையாளத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட சொந்த ஊர் கேரளா, இப்போ வெளிநாட்டில் இருக்கேன். சமீபத்தில் என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு, இவங்க ஒரு அட்வொகேட்டும் கூட. ஸோ சமீபத்தில் என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணி உன்னோட ஃபோட்டோ வேற மாதிரி சித்தரிச்சு சில குரூப்ல ஷேர் ஆகிட்டு இருக்கு, ஸோ குறிப்பாக டெலிகிராம் குரூப்ல ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உனக்கு தெரியுமா, உன்னோட கவனத்துக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி சில ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அந்த பெண்ணோட ஃப்ரெண்டு வந்து இவங்கள்ட்ட கேட்குறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆன அந்த பெண் ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே தூங்க முடியாமல் மனவேதனையில கஷ்டப்பட்டுருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்க, யார் இப்படி பண்ணாங்கன்னு ஒரு புரியாத புதிரில் இருந்திருக்காங்க. பட் இவங்க ஒரு அட்வொகேட் இல்லையா, ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோட்டோஸை யார் ஷேர் பண்ணுறா, ஸோ என்ன குரூப்பு, யார் ஷேர் பண்ணுறா, குரூப்போட அட்மின் யாருன்னு செக் பண்ணுறதுக்காக ட்ராக் பண்ணுறாங்க. அப்போ தான் துண்டு குரூப் அப்படின்றது இந்த டெலிகிராம் குரூப்போட பேராக இருக்குது. இதோட அட்மினும் தன்னோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணதும் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நிதின் மோகன் தாஸ் அப்படின்றது தெரிய வருது. உடனே இவனோட ஃபோன் நம்பர்ஸை ட்ராக் பண்ணுறாங்க. இவனோட டைரக்ட் ஃபோன் நம்பர்ஸ் கிடைக்காததுனால இவனோட குடும்பத்தினரோட ஃபோன் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி கால் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ குடும்பத்தினர் என்ன சொல்லியிருக்காங்க, இவன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன், ஸோ இவன் மேலே இதுக்கு முன்னாடியும் ஒரு பெண் இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் கம்ப்ளைண்ட்டுன்னு போனீங்கன்னா இப்போ தான் இவனோட சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ அவங்க வீட்லேயும் பிரச்சனையாகும், அவளோட லைஃப்பும் பாதிக்கப்படும், ஸோ அதனால் தயவுசெய்து இதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்ற தோணியில் பேசியிருக்காங்க. பட் இந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்களோட அண்ணன், அதாவது சகோதரர்னு குறிப்பிடுறாங்க, அண்ணா தம்பியான்னு தெரில, ஸோ அவங்களுக்கு தகவல் கொடுத்து டைரெக்டாக இவனோட வீட்டுக்கு போக சொல்லி விசாரிக்கிறாங்க. இவன் வந்து எந்த மறுப்புமே தெரிவிக்கலை, நான் பண்ணலைன்னோ அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் குடும்பத்தினர் வந்து ஒரு மாதிரி சமாதான பேச்சுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் பெண்ணுக்கு சப்போர்ட்டாக வந்தவங்க ஒத்துக்காமல் அவனோட ஃபோனை வாங்கிட்டு அவனையுமே கூப்பிட்டுட்டு ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயங்கள், அந்த நிதின் மோகன்தாஸ் குறித்த தகவல்கள் குறித்து அவங்க வந்து இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி வைக்கிறாங்க. இந்த இன்ஸ்டாவில் ஸ்டோரி வச்சதை பார்த்துட்டு அந்த பெண் அட்வொகேட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இவனால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சாதான் தெரியுது, இவன் மேலே, இந்த நிதின் அப்படின்ற பையன் மேலே இன்னும் சில கிட்டத்தட்ட 4-5 போலீஸ் ஸ்டேஷனில் புகார் இருக்குது. இதையே வேலையாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். பட் இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அவனோட ஃபோனை வாங்கிட்டு அடுத்த 1 ஹவரில் ஃபோனையும் கொடுத்து அவனையும் அனுப்பிச்சி விட்டாங்க. அதையுமே அந்த பெண் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, வேற ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணுமே, இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அந்த பெண்ணுமே பேட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவனோட வேலையே என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிற ஃபோட்டோவை எடுத்து சித்தரித்து வீடியோவாக மாற்றி டெலிகிராமில் சேல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். அப்படி தான் அந்த அட்வொகேட் பெண்ணோட ஃபோட்டோவையும் இன்ஸ்டாலேருந்து எடுத்து வேறு மாதிரி சித்தரித்து ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ இப்போது அந்த அட்வொகேட் பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நிதினை கைது செஞ்சுருக்காங்க காவல்துறையினர். கைது செஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்த ஃபோட்டோவை பறிமுதல் பண்ணி செக் பண்ணால் அதில் இருந்த வீடியோக்களை பார்த்து காவல்துறையினரே மிரண்டு போயிருக்காங்க. இவன் கிரியேட் பண்ணியிருக்க அந்த துண்டு குரூப்ன்ற குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக புது ஃபோட்டோஸை எடுத்து இன்ஸ்டா வேறு சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து வேறு மாதிரி சித்தரித்து ஷேர் பண்ணியிருக்கான். ஏன் அப்படின்னா, பிரபலங்களோட ஃபோட்டோஸு அவங்களோட வீடியோஸாக ஷேர் பண்ணுறதுன்றது ரொம்ப பழைய விஷயம். புதுசாக இருக்கிறவங்களோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறது தான் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்களோட ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டா மாதிரியான சோஷியல் மீடியாலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து இவன் வேறு மாதிரி சித்தரித்து வீடியோ ஷேர் பண்ணி அதை சேல் பண்ணியிருக்கான். ஸோ இப்போது இதுதான் இந்த சம்பவம் உண்மையிலே பெரிய விஷயமா மாறி இருக்குது. பட் தமிழில் இந்த மாதிரி பிரபலம் இல்லாத ஒரு நபருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது குறித்த செய்தி பெருசாக பேசப்படுமான்னு தெரியல. பட் இப்போ கேரளாவில் இந்த செய்தி பயங்கர பேசுபொருளாக மாறி இருக்கு. சைபர் கிரைம் விங் என்ன பண்ணுது, இதெல்லாம் கண்காணிக்கிறாங்களா, சைபர் கிரைம் விங்கோட ஃபெயிலியர் தான் அப்படின்னு பேசுகிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான வாதமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது மூலமாக இன்னும் சேஃப்டி மெஷர்மெண்ட்டு, பாதுகாப்பான விஷயங்கள் அதிகப்படுத்துறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே அப்படி ஒரு வாதம் எழும்பணும், அது குறித்து உரையாடல்கள் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுமே இதை பற்றி பேசுகிறோம். சரி, ஓகேப்பா, அதான் அந்த நபரை கைது பண்ணிட்டாங்களே, அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால், இந்த இவனோட குரூப்பில் 4000க்கும் அதிகமான பேர் இருக்காங்க. அப்போது 4000க்கும் அதிகமான பேர் இருக்கிற குரூப்பில் இவன் வந்து ஃபோட்டோ கேட்குறது, வீடியோ கேட்குறது, எத்தனை பேர் வந்து வீடியோஸை வாங்கியிருப்பாங்க, பே பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த குரூப்பில் நிதினை மட்டுமே நம்ம குற்றவாளின்னு சொல்லி சுருக்கிட முடியாது. அப்போ மற்றவங்கெல்லாம்
சரி, அதை கூட விட்டுருங்க. அட்வொகேட் பெண்ணுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்லாமல் இருந்திருந்தா, இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இப்படி உன்னோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு, இது உன்னோட கவனத்துக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்க போய் தானே இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இவங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவரோட ஃப்ரெண்டு இந்த பெண்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா, இந்த மாதிரி எத்தனை பேரோட புகைப்படம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஷேர் ஆகிட்டு இருக்கும், வீடியோஸை வந்து இந்த நபர் வந்து சேல் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ இதை யார் கண்காணிக்கணும்? ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சா ஏதோ ஒரு விதத்தில் இந்த விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுருக்கோம் அப்படின்றது தானே யதார்த்தமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த பெண் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்காங்க, துணிச்சலாக செயல்படுறாங்க அப்படின்றதுனால கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ விஷயம் தெரிஞ்சுமே பயந்து எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பாங்க? ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறதுமே எவ்வளோ பெரிய தவறாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இன்சிடெண்ட்டில். ஸோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா கட்டாயம் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் கேரளாவில் இந்த டாக் வந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து சைபர் விங் வந்து கண்காணிக்கணும், அது அவங்களுக்கு தான் முழு பொறுப்பு இருக்குது. இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுன்றது வேற, பட் சேஃப்டி மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்காணிக்கணும் அப்படின்ற வாதம் எழுந்திருக்கு. ஸோ இங்கேயுமே அந்த வாதத்தை, அந்த உரையாடலை அதிகப்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஸோ இங்கேயுமே இருக்கக்கூடிய சைபர் கிரைம் விங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை கண்காணிப்பாங்களான்னு நமக்கு தெரியாது, பட் கவனிப்பாங்கன்னு நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களோட வயதுமே கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப குறைவான சின்ன பசங்களாம் இதில் ஈடுபடுறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், இதை வந்து நிறைய பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த வீடியோ நிறைய பெற்றோர்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரளா இன்ஃப்ளூயன்சர் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க சின்ன பசங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு அப்படின்னா அந்த ஃபோனில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத கண்காணிங்க. பசங்க மேலே நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை வைக்கக்கூடாதா, கண்காணிக்கிறதுன்றது ஒரு அடக்குமுறை இல்லையா அப்படின்லாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான். ஸோ சின்ன பசங்களோட ப்ரைவசி அப்படின்றது ஒரு எல்லைக்குட்பட்டது தான். ஸோ அதை வந்து ரொம்ப வல்கராக கண்ட்ரோலாக இருக்க சொல்லலை, பட் அவன் என்ன பண்ணுறான்றதே நீங்கள் தெரியாமல் இருக்காதீங்க அப்படின்றது தான் ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்றதே நமக்கு தெரியாது அப்படின்னும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தயவுசெய்து கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பசங்க வளர்றதுலேருந்து ஒவ்வொன்றையும் அவன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான செய்திகளையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த மாதிரியான செய்திகள் நடக்கும்போது தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கோமா அப்படின்றதே இங்கே சந்தேகமாக இருக்குன்றது தான் யதார்த்தமாக இருக்குது. பட் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கும் அது சார்ந்து செயல்படக்கூடிய துறைக்கும் இருக்குது. அதை கட்டாயம் பண்ணணும். அவங்களோட அந்த பாதுகாப்பு முறைகளை கண்காணிக்கிற விதத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்றது கட்டாய தேவையாக இருக்குது. இனி வரக்கூடிய அரசு, அது எந்த கட்சி சார்ந்த அரசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கூடுதல் பொறுப்போட இதெல்லாம் உணர்ந்து சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம்.